எதிர் வருகின்ற நாட்களில் ஈரான் போரில் மிகப்பெரிய திருப்பம் நடக்க இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் மீதான இறுதி தாக்குதலுக்கு தயாராகின்றதா? மார்ச் 30 உலக அரசியலில் பதட்டம் உச்சத்தை எட்டியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை பென்டகன் ஈரானுக்கு எதிராக ஒரு இறுதி மிகப்பெரிய தாக்குதலை திட்டமிடுகிறது என்ற தகவல்கள் லீக் ஆகி இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் சாதாரணமாக இருக்கப் போவதில்லை. தரைப்படையெடுப்பு, மிகப்பெரிய குண்டுவீச்சுக்கள், முக்கிய தீவுகளை கைப்பற்றல், அதாவது ஈரானினுடைய மிக முக்கியமான தீவுகளை கைப்பற்றுதல், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் எஸ்கலேஷனாக இந்த தாக்குதல்கள் திட்டமிடப்படுகின்றது. இந்த தாக்குதல் திட்டங்களில் 4 முக்கிய திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஈரானின் எண்ணெய் மையமான ஹாக் தீவை கைப்பற்றுதல். இரண்டாவது, ஹார்மஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் லாரக் தீவினை தாக்கி கைப்பற்றுதல். இந்த லாரக் தீவு என்பது ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சிறிய ஆனால் மிகவும் முக்கியமான தீவு. இது ஹார்மஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்திருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் இந்த லாரக் தீவும் ஒன்று. ஈரான் இந்த இடத்தை பயன்படுத்தி கடல் போக்குவரத்தை கண்காணிக்கிறது. ரேடார் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு நிலையங்கள் இந்த தீவில் இருக்கின்றது. வேகமாக தாக்குதல் படகுகள் இங்கிருந்து செயற்பட முடியும். இந்த தீவினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதென்றால் ஹார்மஸ் நீரிணையில் செல்லும் எண்ணெய் கப்பல்களை பாதிக்க முடியும். உலக எண்ணெய் விலையிலும் தாக்கம் ஏற்படுத்தப்படும். சுருக்கமாக சொன்னால், லாரக் தீவு சிறியதுதான், ஆனால் உலக எரிசக்தி பாதுகாப்பில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இடம் இந்த லாரக் தீவு. அடுத்ததாக இருக்கின்ற தீவு அபு முசா தீவை கைப்பற்றுதல். அபு முசா என்பது பர்சியன் வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான தீவு. அபு முசா தீவானது தற்போது ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகம் இதற்கு தொடர்ந்து உரிமை கோரி வருகின்றது. ஹார்மஸ் நீரிணையின் நுழைவு பகுதியில் உள்ளது இந்த அபு முசா தீவு. உலக எண்ணெய் கப்பல்கள் செல்லும் மிக முக்கியமான பாதையில் இந்த தீவு அமைந்திருக்கிறது. இந்த தீவு அருகே உலகினுடைய பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் சென்று வருகின்றன. இதை கட்டுப்படுத்துவது கடல் வர்த்தகத்தை கண்காணிக்க உதவும் மட்டுமில்லாமல் இராணுவ ரீதியாக மிக முக்கியமான இடமாக இந்த இடம் இருக்கின்றது. 1971 முதல் ஈரான் இந்த தீவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. ஆனால் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இதை தனது பகுதியாக கூறி வருகின்றது. அதனால் இந்த தீவானது ஒரு நீண்டகால அரசியல் பிரச்சனை கொண்டதாகவே இருக்கின்றது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னால், அபு முசா ஒரு சிறிய தீவுதான், ஆனால் அதை யார் கட்டுப்படுத்துகின்றார்கள் என்பதற்கு உலக அரசியல் மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய தாக்கம் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 4வது பென்டகனினுடைய திட்டம், ஈரான் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்துதல். இதன் மூலம் ஈரானினுடைய பொருளாதாரத்தில் ஒரு அடி விழுத்த இருக்கின்றது அமெரிக்கா. இது உலக எண்ணெய் சந்தையையே அதிர வைக்கும் ஒரு முடிவாக மாறப்போகின்றது. இது மட்டுமில்லை, அமெரிக்கா ஈரானினுடைய அணு நிலையங்களையும் குறிவைத்து தரைப்படை தாக்குதல்கள் அல்லது பெரிய அளவிலான விமானப்படை தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றது. முன்னதாக வெள்ளை மாளிகை நேரடியாக ஈரானுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்திருந்தது. ஒப்பந்தம் நடக்கவில்லை என்றால் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லியிருந்தது. இதற்கு பதிலாக ஈரான் என்ன சொல்கின்றது? இது பேச்சுவார்த்தை இல்லை, இது ஒரு தந்திரம். எங்களை தாக்கினால் அந்த நாட்டின் முக்கிய அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் பதில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. முன்னதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு 48 மணி நேர காலக்கெடு ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த காலப்பகுதியில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால்
ஈரானினுடைய அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவை முற்றுமுழுதாக அழிக்கப்படும், ஈரான் இருளில் மூழ்கும், அது மட்டுமில்லாமல் ஈரானிய மக்கள் தண்ணீருக்கும் மின்சாரத்துக்கும் அலைவார்கள் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். ஆனால் ஈரான் இதற்கு பதிலாக இன்னும் ஒரு எச்சரிக்கையை விடுத்தது. ஈரான் மீது அல்லது ஈரானில் இருக்கின்ற அணு மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கு ஆதரவான அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும், மட்டுமில்லாமல் அந்த நாடுகளில் இருக்கின்ற முக்கிய உட்கட்டமைப்புகள் அனைத்தும் தாக்கி அழிக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. இதன் பின்னர் இந்த 48 மணி நேர காலக்கெடுவானது 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் ஈரான் எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் முன்வராததன் காரணமாக மீண்டும் 10 நாட்களுக்கு இந்த தாக்குதல் திட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டன. மிலிட்டரி பில்டப். இந்த காலப்பகுதியில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டு வருகின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய வான்படையின் ஃபைட்டர் ஜெட்கள், மரீன் யூனிட்கள், கப்பல்கள் என்று அனைத்துமே ஒரு தயார் நிலையில் இருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது என்ன நிகழப் போகின்றது? பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து சமாதான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்பிக்கையின்மை மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. ஈரான் மீதான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முன்னதாக தோல்வியில் முடிவடைந்ததோடு பேச்சுவார்த்தைகளின் பிற்பகுதியில் ஈரான் மீதான மிகப்பெரிய தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதன் காரணமாக ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படுவதாக தெரியவில்லை. இந்த இறுதி தாக்குதல் உண்மையில் நடக்குமா அல்லது இது ஒரு அரசியல் அழுத்தமா? உலகமே காத்திருக்கின்றது. அடுத்த சில நாட்கள் உண்மையில் மிக முக்கியமான நாட்கள். பென்டகன் திட்டமிடுவது போல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் உலக சந்தையில் எண்ணெயின் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. சாதாரணமாக தொடங்கிய ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள் இன்று 30 நாட்களையும் கடந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள் தொடர்ந்து பல நாடுகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எண்ணெய் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அரசுகள் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்கின்றன. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே மூல காரணமாக இருப்பது ஈரான் மீதான இந்த தாக்குதல்கள்தான். இதன் விளைவாகவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டது, கப்பல் போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக எண்ணெய் பிரச்சனை உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கின்றது. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான முடிவு எதிர்வருகின்ற நாட்கள்தான் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது என்றே தோன்றுகின்றது. இப்படிப்பட்ட முக்கியமான உலக செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படி என்றால் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். மட்டுமில்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல உலக விவரத்தோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.